இன்றைக்கி காரசாரமான பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 5 வரமிளகா, இது லேசாக பொன்னேரம் ஆனதி 10-20 பல் பூண்டு. இது எண்ணெயிலேயே நல்லா வேகணும் பூண்டு, அப்போ தான் நல்லாயிருக்கு. சின்ன வெங்காயம் 20, கருவேப்பிலை 2 கொத்து உருகி போட்டுக்குங்க. 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக அறுத்து போட்டு, புளி சிறிதளவு, தேங்காய் சுரவு ஒரு அரை கப்பு போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு. இது நல்லா எண்ணெயிலேயே வணங்கினால நம்ம தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. பூண்டு சட்னி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு கைகால் வலியெல்லாம் இருக்காது. உடம்பு ஹீட் ஆகும். இந்த குளிர் காலத்துக்கு நீங்கள் தேங்காய் சட்னியை விட இது செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ஆரோக்கியம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.